அதனால் கேஷுவலாக. நீங்கள் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இது கற்றுக்க? ஆனால் இப்போ சின்னதுலேருந்தே ஒரு 15-16 வயசு இருக்கும். அப்பயே நான் கோயிலில் குர்சையில் வாசிக்குவாங்க இல்லையா, பஜனை பூபாலன்னுவாங்க கிறிஸ்மஸ் டைமில். அப்போது வந்து அவங்க பெரியவங்க வாசிக்கும் போது நான் உட்காந்து பார்த்துனுவேன். அதை பார்த்து அப்படியே சும்மா டச் பண்ணுவேன், அவ்வளோதான். இதே மாதிரி தப்பலாவா இல்லை? இதே மாதிரி தான் தப்பலாக இருக்கும். அது அப்பப்போ நான் சும்மா டச் பண்ணுவேன். ஓ, எல்லா கிறிஸ்மஸ் டைமில் தான் அந்த கேரல்ஸ் பாடுவாங்க இல்லையா, அந்த கேரல்ஸ் பாடும்போது அவங்க வாசிக்குவாங்க பெரியவங்க. அதை உட்காந்து பார்த்துணுவோம். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட், இது தபலா பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டு. அதோட எங்கே ரொம்ப வருஷம் 1979-80 வச்சுக்க ஆயிடுச்சு, ஒரு 45 வருஷம் ஆகிருக்கும். அதோடு இப்போ தான் எடுத்து அதை ஒரு வருஷமாக 2 வருஷமாக அந்த கோயில்களில் போய் வாசிக்கணும் பூசிக்கு. அதில் இப்போ கொஞ்சம் டச் பண்ணி வீட்டில் சும்மா கொஞ்சம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 45 இயர்ஸ் ஆயிட்ட அப்புறம் டச் விடல. அது இன்ட்ரெஸ்டிங். அப்பலாம் நல்லா பரவாயில்ல, நல்லா வாசிக்கலாம். புதுசாக போய் கற்றுக்கணும். அது போய் கற்றுக்கல புதுசாக. அது வந்து டைம் இல்லை, வேலை அது இதுன்னு சொல்லி பிஸி ஆகிட்டு இல்லையா, அதனால் வந்து அது போய் கற்றுந்தாக்கா இன்னும் நல்லா வாசிக்கலாம். அப்படி இதே ப்ரொஃபஷனலாக இருந்தாக்கா இன்னும் சிறப்பாக வாசிக்கலாம். இது நம்ம எப்பயாவது டைமிங் கிடைக்கும் போது வாசிக்கலாம். சுத்தமாக ஒரு 40-45 வருஷமாக தொடாதே இருந்தேன். அதோடு இப்போ தான் ஒரு வருஷமாக அதே எப்போ கோயில் கொண்டாட வாசிக்கிறேன். இதுவே ப்ரொஃபஷனலாக வாசிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்குது. இன்னும் கற்றுக்கணும், வாசிக்கணும். நேரம் கேட்குறேன், பார்க்கலாம். குரு பேர்? உங்கள் குரு பேர் நீங்கள் யாருக்கிட்ட இருந்து? குருவே கிடையாது எனக்கு. நானே பாட்டுக்கிட்டு வருது இல்லையா, அதை பார்த்து மனசில் வச்சு நான் வாசிக்கிறேன். குரு நேரம் நான் போய் யாருக்கிட்டையும் போய் புதுசாக போய் கற்றுக்கிறேன். சின்ன வயசில் அவங்க தான், குருவெல்லாம் கிடையாது. நானே பார்த்து அது வாசிக்கிறாங்க இல்லையா, அதை இதில் வருது, டிவியில் வருது, அப்புறம் ரெக்கார்டில் போடுவாங்க. அது மைண்டில் வச்சுக்கணும் வாசிக்கலாம். அவ்வளோதான். போய்ட்டு புதுசாக போய் கற்றுக்கிறது யாரும் குருவெல்லாம் இல்லை. அதனால் நம்மளே பார்த்து வாசிக்கலாம். இப்போ கூட நம்மளே பார்த்து வாசிக்கலாம். மொபைல் இருக்குது, மொபைலில் பார்த்துக்கிட்டு வாசிக்க வேண்டியதான். அதை பார்த்து எப்படி வாசிக்கிறாங்க, அந்த பாட்டுக்கு எப்படி வருது, அந்த காதலுக்கு எப்படி வாசிக்கிறது. உங்களோட ஃபேவரட் பாட்டு எதுக்கு ரொம்ப வாசிக்கிறீங்க? இந்த பழைய பாட்டு ஓல்டு சாங் நல்லாயிருக்கும். ஓல்டு சாங் தான் தபலாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வாசிக்குவாங்க. இப்போலாம் வந்து எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆகிடுச்சுங்க. எல்லாம் பீட்டுங்கெல்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போலாம் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் போய் இப்போ பாட்டுங்களே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வருது. ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா அந்த பாட்டு என்னென்னு ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருந்தால் அந்த பாட்டு என்னன்னே தெரியாது. அந்த பாட்டு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் அந்த சுத்தமாக அந்த பாட்டு மறைஞ்சிடும். ஆனால் இதே வந்து இந்த பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60-70 வருஷம் 80 வருஷம் ஆகிட்டா கூட இப்போ கூட கேட்கலாம், இனிமையாக இருக்கும். அதில் மெலோடி இருக்கும் பாட்டு. இப்போ எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், இளையராஜாவெல்லாம் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் 40 வருஷம் பாட்டுங்களா, 60 வருஷம் பாட்டு கூட எடுத்துக்கலாம். அது கேட்கும் போது அவர் இனிமையாக இருக்கும் கேட்கறதுக்கு. இன்ன வரைக்கும் அவர் வந்து அழிக்க முடியாது. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டோட மெலோடி அதனால ஒரு வார்த்தைங்களும் சரி, அந்த மியூசிக்கும் சரி கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் நைட்டில் கேட்டால். அது மாதிரி இப்போ இல்லை, காலம் மாறி போயிடுச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஸ்டைல் ஆகிடுச்சு.
இங்கே எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆகிடுச்சு இல்லையா? இந்த தப்லாக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் பேங்கோஸ் அது இது ட்ரிபிள். இன்னும் என்னன்னாக்கா இது வந்து வாசித்தே கிடையாது. எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரில் வச்சுக்கின்னு அதிலே போட்டுறாங்க. ஒரு கீபோர்ட்லேயே எல்லாம் வந்துடுது. பட்டனை தட்டினாக்கா தப்லா வந்துடும், இன்னொரு பட்டனை தட்டினா பேங்கோஸ் வரும், இன்னொரு பட்டனை இது வரும், மிருதம் வரும், இன்னொன்று தட்டினா ட்ரம்ஸ் வரும். அது மாதிரி எல்லாமே ஒன்று அது பாட்டுக்கு அது வாசனை போவோம். வெறும் சிங்கர் வந்து பாட்டுன்னு போவோம். பார்த்தா ஒரு சின்ன ரூமில் உட்காந்து 2-3 பேர் உட்காந்து வாசிட்டு போவாங்க. அப்படி காலம் மாறிடுச்சு. அப்போ இருக்கிற பீட்டும் இப்போ இருக்கிற பீட்டும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஆமாம், இப்போ இருக்கிறது பீட்டெல்லாம் வேறு இல்லையா? இப்போ எல்லாம் ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்ட். இப்போ தபலாவோ எடுத்துக்கினாலும் அப்போ போட்ட பீட்டோ இப்போ ஆனால் தபலாலாம் அப்படி தான் இருக்கும். அதில் வந்து மாற்ற முடியாது. அதில் இப்போ அப்போ வாசிந்த ஒரு சாங்கு அப்போ தபலா பீட் டிஃப்ரெண்டா இருந்துச்சா? இப்போ இருக்கிற சாங்ஸ்க்கு தபலாலே வாசிச்சா பீட் டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ அந்த மாதிரி பாட்டு போட்டால் தபலால் அதே மாதிரி தான் வரும். பீட்டுங்க அதே மாதிரி தான் போட முடியும், வாசிக்கலாம். ஆனால் இப்போ வர்றது இல்லையா? தபலா வர்றது இல்லையா பாட்டுங்களுக்கு? எங்கே ரேராக தான் வராது. ஆனால் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நான் 70-80 வருஷம் கூட அந்த பாட்டு வந்து அப்படியே நம்ம காதில் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தப்லா கொடுக்கணும். தப்லான்றது வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் தான் ஜாஸ்தி. கர்நாடிக்கில் இது நார்த்லேருந்து வந்து தான் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஒரு பீட் போடுங்க. இல்லை, எல்லாமே பழைய பாட்டு பார்த்தா எல்லாமே பிடிச்சிருக்காங்க. பழைய ஃபேவரேட்னாக்கா எவ்வளோ பாட்டு இருக்குது எல்லாமே. ஆனால் புதுசாக இல்லை, பழைய பாட்டுன்னு பார்த்தா எவ்வளோ பாட்டு இருக்குது. ஒன்றா சொல்கிறது நிறைய சொல்லணும் பாட்டுங்க. அது இதுதான் இல்லை, எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எப்படி சொல்கிறது அந்த பாட்டுங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒரு இதாகும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி இவங்கெல்லாம் பாட்டுங்க பார்த்தீங்கன்னா தப்லா இல்லாத இருக்காது பாட்டுங்க. ஒரு படத்தில் வந்து ஒரு 6 பாட்டு 7 பாட்டுங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு 6 பாட்டாக தப்லா இருக்கும். எல்லாத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வார்த்தையும் அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அது மெலோடி, அந்த மெலோடி ரொம்ப இதாக இருக்கும். இப்போ டிஎம் சௌந்தரராஜன் பாடினாருன்னா அந்த பாட்டில் வந்து வார்த்தையும் அவ்வளோ அழகாக நீயே அவ்வளோ உட்காந்து எழுதலாம். அந்த வார்த்தையும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். பி சுசிலா பண்ணாலும் அந்த வார்த்தையை அழகாக எழுதலாம். அவ்வளோ தமிழ் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அதில் கேட்குறதுக்கும் அந்த அர்த்தம் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி கேட்குறதுக்கு எப்படி அந்த வார்த்தையும் புரியல, மியூசிக்கும் என்ன அடிக்கிறாங்கன்னு தெரில. அது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா காலம் மாறிடுச்சு. அது மாதிரி ரசிகர் இருக்கிறாங்க, அவங்க அது மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியாது. ஆனால் இது அழியாது. இது கொஞ்ச நாளைக்கு அது இதாக இருந்தால் கூட நெக்ஸ்ட் அது ஒரு சைக்கிள் தானே. அது இந்த மெலோடி மறுபடியும் வரும், ஒரு காலத்தில் வரும். செக்கல் பண்ணி நான் கண்டினியூ பண்ணுறேன். 3 பேருக்கு சேர்ந்து எடுக்கலாம். இந்த ராபின் இப்போ ஜானகில் வந்து இவ்வளோ வாசிக்கிறேன். நம்ம கூட வீடியோ எடுத்துருந்தோம். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜானகில் வாசிக்கிறது பார்க்குறேன். ஆனால் பார்க்குறது தான் புதுசாக இருக்குது எனக்கு. பட் ஆனால் காதுக்கு புதுசு இல்லை. சின்ன வயசில் எப்போ பார்த்தாலும் ஜானகி வீட்டில் வாசிட்டே இருப்பார். கடை இருக்கும் கேஜி வீட்டில், எப்போ பார்த்தாலும் வாசிட்டே இருப்பார். இந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு நேர் விருப்பம் இருக்குது. ஜானகி கேட்க போகிறேன். இப்போ இல்லை, ஆஃப்டர் டேக்கிங் சம் டைம். இப்போ பெரிய மாலினி மாமி இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து எப்பவுமே சொல்லுவாங்க ஜானகில் வந்து ஆன்சரிதா தீபாவளி பாட்டு ரொம்ப நாளாக வாசிப்பாங்க, ரொம்ப நாளாக வாசிக்குவார் தபலான்ட்டு. ஸோ ஜானகில் ஒரு நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலி குரூப்பில் ஒரு நாள் ஆன்சரிதா தீபாவளி போடணுன்ட்டு நான் ஜானகி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அது கீபோர்டு வாசிக்க சரி, அதுக்கு நான் தப்பா வாசிக்கிறேன். சரி, அது பாட்டு வாசிக்கலாம். சடன்லி இப்போலாம் நம்ம பேசிட்டு போது திடீர்னு ராபினை கூப்பிட்டு ஜானகி சிரிக்கிற மாதிரி சில பிக்சர்ஸ்லாம் பண்ணிட்டு எடிட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ண அது ஒரு சூப்பர் இன்டர்வியூ மாதிரி மாறி. சரி, ஜானகி கிட்ட ஒரு சில ராபிட் ஃபயர் கொஸ்டின், ராபிட் ஃபயர் ரவுண்ட், என்ன பேர் என்ன சார், ராபிட் ஃபயர் ரவுண்ட் இல்லையா, அந்த மாதிரி வந்து சில கேள்வி கேட்போம். அது வந்து யார் பெஸ்ட்டு, எதுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது இதெல்லாம் பிடிக்கும் அது பிடிக்குமான்ட்டு. சரி, அது மாதிரி கேள்வி நான் சில கேட்க போகிறேன். ரொம்ப நாள் கேட்குற கேள்வி டேரெக்டாக கேட்க முடியாது. இந்த கேமரான்றதுனால ஜனங்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க, எல்லாம் பயப்பட போறீங்க. ஜானகில் ரொம்ப பிடிச்ச ஹீரோ யார், எம்ஜிஆர் இல்லை சிவாஜி? எம்ஜிஆர். ஓகே. ஜானகிக்கு வந்து பிடிச்ச மியூசிக் டைரக்டர் இளையராஜாவா இல்லை எம்எஸ் விஸ்வநாதன்? ஜானகிக்கு பிடிச்சவர் வந்து கேஜிஎஃப்பா இல்லை பெங்களூர்? எனக்கு ரெண்டும் பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சவர் ரொம்ப பிடிச்சதுனாக்கா இப்போதுக்கு பெங்களூர். ஓகே, பயங்கரமான ஒரு வில்லகமான ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஜானகிக்கு அவங்களுடைய அண்ணன் தம்பிகளில் யார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? பிக் அங்கிளா, எங்கள் ஹரிதாஸ் அங்கிளா, லூர்தா பெரிய அம்மாவா இல்லை ரோஜா பெரிய அம்மா, எங்கள் அம்மா ரோஸ்லின் அம்மாவா இல்லை ஜெயந்தி ஆண்டியா, ரமேஷ் அங்கிளா இல்லை இன்னொரு தம்பி இருந்தாரு கிரி அவரா? ஒருத்தர் தான் சொல்லுங்க. இந்த கொஸ்டின் வந்து நீ தனியாக எடுத்துருக்க, எனக்கு ஆன்சரே கிடையாது. இதுக்கு ஆன்சரே கிடையாது. இதுக்கு
இருக்கு ஆன்சர் இல்லை. ஆன்சர் இல்லை இருக்கு. ஒருத்தர் இப்போ 5 வாரத்தில் எது பிடிக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ எது எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? அதனால வந்து இந்த கொஸ்டின் வந்து பாஸ் பண்ணுறேன். அதான் இந்த கொஸ்டின் பாஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் அது ஓகே. ஜானங்களுக்கு ரொம்ப பிடிச்சது டெனிஸா ராகுல். இதுக்கும் இதே கிடையாது, இதுக்கும் இதே கிடையாது. ஆமா, இதே கிடையாது. சரி, இப்போ இன்னொரு அதோட பெரிய கொஸ்டின் கேட்க போறேன். ஜானகிக்கு பிடிச்சது வந்து சந்தோஷா, ஷர்லினா, சவிதா, இதுக்கும் கிடையாது. ஆமா. அதான் வந்து ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நான் என் ஒப்பீனியன் சொல்கிறேன். அம்மா வந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, ஜானகில் வந்து ரொம்ப வந்து சின்ன வயசில் டீனேஜில் இருக்கும்போது 20s 21 போகும்போது தான் நான் பிறந்தேன். அப்போ தான் வந்து ஜானகில் வந்து ரொம்ப கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சது வந்து. ஏன்னா அந்த டீனேஜில் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவாக ரொம்ப தொழில் பிஸ்னஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப இருந்தார். அம்மா சொல்லுவாங்க, அப்போ வந்து ஷர்ட்டெல்லாம் வந்து ஒரே பீஸ் எடுத்து வருவாங்க. ஜானகில் எடுத்துன்னு வந்துட்டு அதே பீஸில் வந்து ஜானகிலுக்கு ஒரு ஷர்ட், எனக்கு ஒரு ஷர்ட் அப்படி பண்ணுவார். அதனால வந்து நான் தான் ரொம்ப பிடிக்கும்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் ஆயா என்ன சொல்லுவாங்க, இல்லை அவருக்கு வந்து சவிதா தான் ரொம்ப பிடிக்கும். ஜெயின் தட்டினானோ இல்லை அவருக்கு ஷர்லின் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட் வந்து ஜானகில், ரமேஷ் எங்கள், விவேங்கள் 3 பேருமே. இந்த ஒப்பீனியன் திருப்பி ரேபிட் ஃபயர் ஒன்று கண்டினியூ பண்ணலாம். 10 ஜானகி பிடிச்ச ஏதாவது ஒரு சூப்பர் படம், ஏதாவது பழைய படத்தில் நல்லா பிடிச்ச படம். இல்ல அது வந்து ரொம்ப ஒரு, அதாவது அந்த காலத்துல வந்து உணவு சுற்றுலா எப்படின்னாக்கா, அது வந்து 1973 ரிலீஸ் ஆச்சு இல்லையா? நிறைய முறை பார்த்துக்கிறேன். ஏன்னாக்கா அந்த வெளிநாட்டு போய் முதல் எடுத்த படம் அது. அது முன்னே எல்லாம் உள்ள செட்டில் எடுப்பாங்க, ஸ்டுடியோ உள்ள எடுப்பாங்க. இல்லை அந்த வயல் வெளிங்க அது இது பிளாக் அண்ட் ஒயிட் வரும். இல்லை கலரில் போனால் கொஞ்சம் வெளியே அது மாதிரி எடுப்பாங்க. பார்க் அது மாதிரி பில்டிங் எடுப்பாங்க. முதல் எம்ஜிஆர் போய் வெளிநாட்டில் எடுத்தார் அவர். 1970 போயிட்டு 73 தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்கறதுக்கு அந்த தேட்டரில் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். பாட்டுங்களும் 10 பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட் பாட்டுங்க. எம்எஸ் தான் மியூசிக்கு. அந்த பாட்டுங்க வந்து அவ்வளோ, அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி பாட்டு வந்துச்சு, 10 பாட்டு. அதில் ஒரு பாட்டு வந்து ஒரு பாட்டு கடைசி பாட்டு எம்ஜிஆர் ரொம்ப லாங் ஆக்குறது 3 ஹவர் ஆகிடுச்சு. 2 ஹவர் பிக்சர் 3 ஹவருக்கு மேலே போட்டுட்டு கடைசி பாட்டு இப்போ இருக்கிற அந்த பாட்டு. ஆனால் சினிமாவில் இருக்காது, அது எடுத்துட்டாரு. 9 பாட்டு. அந்த 9 பாட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பர் ஹிட் அது பாட்டுங்க. அதனால அந்த காலத்தில் வந்து இப்போ கேட்டால் கூட அது நல்லா இருக்கும். ஆனால் அதே ஒன்று பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டுங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கதைக்கு தகுந்த மாதிரி பாட்டுங்க இருக்கும். அது கேட்கும்போது நம்ம காது ராத்திரியில் ஒரு பாட்டு கேட்டு தூங்கினாலே படுத்தாலே அது தூக்கம் வந்துடும். அது மாதிரி இந்த பழைய பாட்டுங்க, பாசமலர்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து குடும்ப சப்ஜெக்ட், அண்ணன் தங்கச்சி சப்ஜெக்ட். அது ஒரு மாதிரி போகும். அது அதில் பாட்டுங்களை பார்த்து சூப்பர் ஹிட் ஆகும். அந்த பாட்டுங்கள்லாம் அவ்வளோ வசனமாக இருக்கும் அந்த பாட்டு. அது ஒரு மாதிரி போகும். இது சிவாஜி எல்லாம் ஜனங்க பார்த்தா தேட்டரில் அழுவாங்க அந்த பாட்டுக்கு, அந்த படத்துக்கே பார்த்தாங்கன்னா. அது ஒரு மாதிரி ஒரு கதை. சிவாஜி எம்ஜிஆர் பார்த்தா அது நான் சொன்னேன், அது ஒரு கலகலன்னு போகும். வசனமே இருக்காது, சோகமான பாட்டே இருக்காது. எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகும். ஃபைட்டு அது இது கலர் சீன் வெளியே அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால இது கம்பேர் பண்ண முடியாது. இதுன்னு சொல்லி எல்லாமே நல்லா தான். இது ஒரு பக்கம் நல்லா இருக்கும், சிவாஜி எம்ஜிஆர் ஒரு பக்கம் நல்லா இருக்கும். பாடல்னாக்கா இது மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லா எடுத்த மாதிரி இருக்கும். பாட்டுவாங்க முன்னோடியில் கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஎம் சௌந்தரராஜன் வாய்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப நல்லா சூப்பர், எம்ஜிஆருக்கா இல்லை சிவாஜி? 2 பேருக்கும் நல்லா இருக்கும். 2 பேருக்கும் நல்லா இருக்கும். யார் கம்மி ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. டிஎம் சௌந்தரராஜன் இது வந்து அவர் சொல்லுவார், 2 பேரும் எனக்கு 2 கண்ணி மாதிரி இருவார். 2 பேருக்குமே நல்லா இருக்கும். எம்ஜிஆருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி அவ்வளோ அறிவாக பொருத்தமாக இருக்கும். டிஎம் சௌந்தரராஜன் பாட்டுங்க அவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க பாடுற மாதிரி இருக்கும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து அவரே பாடுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எம்ஜிஆர் பார்த்தா அவரே பாடுற மாதிரி இருக்கும். வித்தியாசமே தெரியாது. அது மாதிரி அவர் குரலை மாற்றி பாடுவார். அதெல்லாம் கேட்டு தான் தபலா இன்ட்ரெஸ்ட் வச்சு அது பாட்டுங்களை பார்த்தா தபலா கூட இருக்கும். அந்த பாட்டு கூட தபலா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வெஸ்டர்ன் அவ்வளோ போட்டுக்க மாட்டாங்க. அது எல்லாத்துலேயும் தபலா இருக்கும். எல்லா பாட்டுலையும் வைப்பாங்க 2 பேருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா தபலா இல்லை பாட்டே இருக்காது. 195 பாட்டில் உங்களுக்கு வந்து தபலாவோடு தான் வரும். அதில் பார்த்தா அந்த மெலோடி சேர்ந்து தான் வாசிக்கணும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் கேஜிஎஃப்ல வந்து இதெல்லாம் இப்போ நிறைய பண்ணிக்கிறீங்க. எல்லாம் சேர்ந்து நீங்கள் அந்த ரன்பங்கள்லாம் இருந்தார் இல்லையா? நிறைய கேள்விப்பட்டுக்கிறாங்க. நிறைய பேர் கேரல்ஸ் பண்ணுவீங்க, ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. ஆமாம். அப்போ வந்து 1979 கேரல்ஸ் வந்துருவாங்க. அந்த பெங்களூருக்கு வந்துடுவாங்க.
அப்போல்லாம் டிவி கிடையாது, வீடியோ கிடையாது, அப்புறம் மொபைல் கிடையாது, டேப் ரெக்கார்டெல்லாம் இல்லை. பூபாலம் அப்போல்லாம் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வந்து பூபாலம். அந்த பூபாலத்துக்கு டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் இல்லையா, நவம்பர் 25 ஸ்டார்ட் ஆகிடும். ஆகமான காலம் ஒன்று வரும். அதுலேருந்து இந்த பூபாலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குர்சடி பண்ணாங்க அவங்களாம் பஜனை ஒரு கோயிலில் இப்போ பி பிளாக்ல பார்த்தா 5-6 குர்சடி இது. அவங்கவுங்க ஒரு பஜனை குழு இருக்கும். அவங்க எடுத்துகிட்டு வீட்டு கவர் கொடுத்துட்டு அங்கே நைட் போய் அந்த வீட்டில் ஒரு 2 பாட்டு பாடிட்டு ஏசுனார் மேலே ஒரு பாட்டு, குழந்தை படுத்துது இல்லையா, குழந்தை ஏசுமில்ல ஒரு பாட்டு, அந்த சினிமா டியூனில் வேறு அந்த இதை வந்து லிரிக்ஸ் வேறு போடுவாங்கல்ல, போட்டு பாட்டு பாடிட்டு ஒரு ரீடிங் படிச்சுட்டு ப்ரே பண்ணுவார். அது மாதிரி நைட்டில் போவோம். அந்த நைட்டில் தான் இருக்கலாம். அது மாதிரி சரி அன்பு இறந்துட்டார்ல, அன்பு நான் எல்லாம் போய் வாசிப்போம். 1979 பெங்களூர் கூட வந்துக்கிறாங்க பூபாலம். அதில் நானும் வந்துக்கிறேன் சின்னத்தில். அது மாதிரி ஒரு மறக்க முடியாத. ஆனால் ஜானங்கள்லாம் வந்து என்னோட ஒப்பீனியன் இது, சின்ன வயசுலலாம் வந்து ஜானங்கள் இவங்கெல்லாம் நிறைய கேரல்ஸ் பண்ணுறது, ட்ராமா பண்ணுறது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நானும் வந்து ஒரு சின்ன ஒரு கீபோர்ட் பிளேயர்ன்றதுனால எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு ஜானங்களுடைய ஒரு கதையை என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னா நான் இந்த டைமில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சின்ன பசங்களாம் இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்து மேலே பேஷன் வரும். கீபோர்டு கற்றுக்கணும், இல்லை தபலா கற்றுக்கணும், இல்லை டான்ஸர் ஆகணும், இல்லை சினிமா நடிகர் ஆகணும்ட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், நம்ம வாழ்க்கையில் வரணும், குடும்பத்துக்காக இதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பேஷன் வந்து தியாகம் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முழுக்க அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அவங்க தொழில் போயிடுவாங்க. ஆனால் ஒரு காலத்துக்கிட்ட அவங்க வந்து ஜானகி வந்து தபலா தொடவே இல்லை. முழுக்க அவருடைய இதெல்லாம் வந்து பார்த்தா கரியர் வேலை தான் போச்சு. வெறும் வேலை தொழில் அவ்வளோ சீரியஸாக வேலை செய்வார். நான் நிறைய முறை வந்து வேலை செய்கிற இடத்துலையும் நான் போய் பார்த்துக்கிறேன். எல்லாம் அலருவாங்க. ஜானகில் அவ்வளோ வேலை அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஜானகில் ஆல்மோஸ்ட் பசங்களாம் வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். திருப்பி வச்சு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் ஜானகிலேருந்து தபலா வந்து அவர் வந்து இவ்வளோ நாள் இல்லைனாக்கா அது வந்து ஒரு தியாகம் தான். அது என்னோட ஒப்பீனியன். அது சொல்ல ஆமாம். நான் ஏன்னா இதில் முழு கவனம் செலுத்தியிருந்தேன்னா அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இதாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் தாத்தா சொல்லுவார், கட்டணம் இருந்தார் இல்லையா, நான் அப்போது 1981 அப்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டில் தான் அவங்க இப்போ கார்பெண்டர் வேலை பண்ணிட்டு தாத்தா அவர் பேசுவோம் அவர்கிட்ட. என்ன பேசுவேன், ஏன் சார் நீங்கள் வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கல, ஏன் எல்லாருக்கும் மியூசிக் கற்றுக் கொடுக்கல, மியூசிக்ஸ்னால் பண்ணல, நீங்கள் இவ்வளோ நல்லா வாசிக்கல, ஆர்கன் வாசிக்கிறீங்க, ஹார்மோனியம் வாசிக்கிறீங்க சார்னாக்கா, அப்போ அவர் சொல்லுவார், ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, பசங்க படிப்பு கெட்டு போயிடும். அவர் சொல்லுவார், படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னாரு. ஏன்னா அவர் சொன்னது உண்மை தான் அது. ஏன்னாக்கா அவர் அன்றைக்கி கற்றுக் கொடுத்தாருன்னா வேறு மியூசிக் லைனில் போயிருந்தாக்கா அவங்க இதில் ரொம்ப கான்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது எஜுகேஷன்லாம் கொஞ்சம் ஹார்டாக தானே இருக்குது, இப்போ படிக்கிறது இதுனாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வந்து அவர் சொன்னார், அன்றைக்கே நான் அவர் சொன்ன காலம் நான் சொல்லிட்டு தான் படிப்பு போயிடும், அதனால தான் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது மாதிரி பண்ணி எல்லாம் நல்லா இருந்தாங்க இல்லையா, எல்லாமே ஹெட் மாஸ்டர் பிரின்சிபல் எல்லாமே எல்லாம் வாத்தியார் டீச்சர் அந்த குடும்பத்தில் எல்லாம் பெரிய பழம் எப்படியும் இருந்தாங்க. எல்லாமே எல்லாம் வரிசையாக எல்லாம் இதானாங்க. அதெல்லாம் அவங்க தாத்தா சொன்னதான். அதெல்லாம் அது மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் நல்ல வழி நல்ல ரூட் கண்டுபிடிச்சதுனால நீங்கள் பசங்க ஒருத்தரையும் பார்த்து போனாரு. தம்பி டெல்லி வந்து இன்ஜினியர், பப்ளு இன்ஜினியர், ஒர்க்கிங் இன் வெரி பிக் கம்பெனிஸ். ராபின் ஒரு இன்ஜினியர், பெங்களூர் ஓன் ஹவுஸ், சூப்பராக செட்டில் ஆகிக்கிறது நல்ல இதுதான் எனக்கு. ஆனால் பெரிய நல்ல வயசு டெசிஷன் தருவாங்க. இன்னும் வீடு கட்டல, சின்ன வீட்டில் தான் இருக்கணும். அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நேரம் வரும். வேறு ஜெனிஃபர், பபுலு, மாமியெல்லாம் இருக்கிறாங்க. மாமியெல்லாம் கூட ஏதாவது ஜனங்கிட்ட கேட்கணும், இல்லை எனி திங் ஏதாவது ஷேர் பண்ணணும்னாக்கா நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் தபலா வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ வெளியே போயிட்டு ரிப்பீட் ஆகும். அது சின்னதுல நீ கேட்கறதுனால சொல்றேன். அது எப்போனாக்கா சின்னதுல குடிசரிங்குதுல நம்ம கேள்வியில்ல, அப்போ வந்து அந்த பஜனை ஒன்று இருக்கும். கிறிஸ்மஸ் டைமில் கேரல்ஸ் வாசிக்குவாங்க இல்லையா, அப்போ வாசிக்கும் போது இது ஹார்மோனியம் இல்லையா, ஹார்மோனியம் இப்போ வந்து கீபோர்டுன்றோம், ஹார்மோனியம் அது ரெண்டு தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. பக்கத்தில் அந்த மரக்கும் ஜாலராக போடுவாங்க, இது ரெண்டு தான் இம்பார்ட்டண்ட்டு. பார்க்கும்போது எனக்கு இது மேலே ஒரு ஆசை.
இது கற்றுக்கணும், இது நம்ம கற்றுக்கின்னு ப்ளே பண்ணணும் அதுக்குன்னு. அப்போ கொஞ்சம் எப்பயாவது எனக்கு அப்போ சின்ன பசங்க இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. அப்புறமா ஒரு 18 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோ, அப்போது ஒரு சின்ன தப்பெலாம் வாங்கினேன், வாங்கி நானே வாசினேன். அந்த டைமில் 1 வருஷம் 2 வருஷம். அதுக்கப்புறம் அதோட வேலை ஆகுதுன்னு சொல்லி பிஸி ஆகிட்டேன். அதோடு இப்போது ஒரு 45 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் தப்பெலாம் வாங்கி 1 வருஷமாக கோயிலில் அது வாசிக்கிறது. மாசில் வீட்டில் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். டைம் அவ்வளோதான். ஒரு 45 இயர்ஸ் அதை தொடவே இல்லை. அப்போ இருந்தே கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா இன்னும் நல்லா வாசிக்கலாம். ஆனால் அப்போது வந்து வேறு வேலை இல்லையா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வேலை என்னை கேட்குவாங்க, எல்லாம் கேட்க போகலாம், வாசிக்கிறியா தப்பாலாம் இல்லை. நான் சொன்னேன் எங்கள் டைமுக்கு இது அதை பார்த்தே ஒரு நாள் ஆச்சு அது மாதிரி. அதோட அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயானோடனே இப்போ தான் எனக்கு அந்த கோயிலில் வாசிக்கிறதுக்கு ஒரு ஆசை. அங்கே போனாக்கா யாரும் இல்லை, நம்ம போய் வாசிக்கலாம். ஒரு சில கோயில் இருக்கிற அம்மா கோயில் இருக்கிறதுல மாசில் வாசிக்கலான்ற ஒரு இதில் எடுத்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆயா வீட்டில் அப்போ யார் ரொம்ப சப்போர்ட் ஆகுது? தபலா கற்றுக்கிற டைம்லலாம் ஆயா வீட்டில் இங்கே இருக்கிற தாத்தா சப்போர்ட்டெல்லாம் யாரும் பண்ணல. எப்பயாவது ரொம்ப விரும்பி கேட்குவாங்க வாசிக்கிறதுல கேட்க மாட்டாங்க. சும்மா நான் யாரும் இல்லாமல் பேசுவேன். ஏன்னா 20 வருஷம் நாங்கள் அவங்களுக்கு எல்லாம் பண்ணேன். யாரும் இல்லாத போது உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சும்மா உட்காந்து நானே வாசி. அப்போ டேப் இது கூட மொபைல் கூட இல்லை இல்லையா, நானே சும்மா மனசுக்குள்ளே ஓட்டிங்கன்னா நான் அப்படியே கேட்டு இது வாசிக்கிறேன். ஆனால் வாதியாருன்னு புரிஞ்சுட போகல. அதெல்லாம் போயிருந்தா வேறு மாதிரி நல்லா இருந்துக்கும். அது மாதிரி தான் போகல. இல்லை ஜானங்கள் இதோட குவாலிட்டிஸ் என்ன இல்லை. சின்னத்துலலாம் பார்த்தாக்க ஜானங்கள் வந்து பயங்கரமான தபலா பிளேயர், செம்ம ஒர்க்கு பார்த்துருப்பீங்கன்னா ஒர்க்கு ஸ்டைலெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பயங்கர பெஸ்ட் ஸ்விம்மர் இந்த ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸ்விம்மிங்கில் ஜானங்கள் பயங்கர ஜீனியஸ் சொல்லலாம். பயங்கரமான ஜீனியஸ் இருக்குது. பசங்க வீட்டில் கூட காப்பாற்றிக்கிறாங்க. சின்னத்தில் எல்லாம் போகும்போது யாரும் பையன் கீழே விட்டு ஜானங்கள் காப்பாற்றிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு உயிர் என்னால் கிணத்துல குடிச்சிட்டு பையன் மேலே வரல, நான் எல்லாத்தையும் நீந்தி இருக்கிறாங்க. கிணத்துல குடிச்சிட்டான். திடீர்னு நான் அவனை பார்த்துனே இருந்தேன். வந்தோன்னு என்ன பண்ணால் துணி கட்டி எழுதி குடிச்சிட்டான் கிணத்துல. ஏதோ கிணறு இவ்வளோ தானே தண்ணி இவ்வளோ தான் இருக்குதுன்னு அவன் நினச்சிருக்கிறான். ரூம்பீட்டுக்கு கிணறு லெவலாக இருக்குது, ஃப்ளோர் லெவல் இருக்குது. குடுக்குன்னு ஒன்றா ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக எழுதி குடிச்சிட்டான். ஏன்னா ஒரு 30 பேர் இருக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு கிணத்துல எவ்வளோ பேர் இருந்தால் யார் போகிறோம் யார் மேலே வரான்னு தெரியாது. சரி நான் எல்லாம் குளிச்சுட்டு தலை காய் போட்டு மேலே உட்காந்துருந்தேன். அவன் பையன் வரும்போது பார்த்தேன். அது ஒன்று எங்கள் லைன் கார்டு பையன் தான். அவன் உடனே என்ன போனால் ட்ரெஸ்ஸு கட்டி எழுதி குடிச்சிட்டான். யாரும் பார்க்கணும் ஒண்டி தான் பார்த்தேன். சரி குச்சோன்னா ஒரு 10-15 செகண்டில் மேலே வந்துருந்தான். உள்ளே போயிட்டு மேலே உள்ள கீழே போனான்னா கூட மேலே வந்துருந்தான். வரவே இல்லை. எனக்கு தெரியும் இல்லையா அவன் ஒவ்வொருத்தங்க எவ்வளோ பையன் வரவே இல்லை. பையன் பேரும் தெரியும், ஆளும் தெரியும். அவன் எங்கள் லைன் கார்டு. அப்புறம் என்ன பண்ணேன், பொண்ணார் பற்றி ஏன்னா டவுட் ஆகிடுச்சு. யாருக்கு சொல்ல எல்லாம் பிஸியாக இருக்கிறவங்க. அப்புறம் நான் ஒருத்தர் குடிச்சிட்டா எங்கள் ஆளே வரல, அவன் பையன் பேர் சொல்லி நான் என்ன பண்ணேன், நான் கப்புன்னு நான் உட்காந்துருந்தேன் இல்லையா எதிரி அந்த இடத்துல குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு அப்படியே கீழே போயினே இருக்கிறேன். கண்ணு தண்ணி உள்ளே போகும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆள் 50% தெரியும் ஆள் யார் என்ன இது அது க்ளீனாக தெரியும். அப்போ தான் அவன் முழிங்கடி போயிருக்கிறான். அடியில் போயிருக்கிறான். கப்புன்னு என்ன பண்ண எப்பவுமே முடியை பிடிக்கணும். சட்டை பிடிச்சினா அவன் இன்னும் பிடிச்சிருவான். முடியை தலையில் பிடிச்சி அப்படியே மேலே தூக்கின்னு வந்து அப்படியே கரையில் போட்டேன். ஆனால் தண்ணி குடிச்சோன்னா அப்புறமா கொண்டாந்து உட்காந்து டயர்ட் பண்ணி அவன் டயர்டெல்லாம் தெரிஞ்சுக்கனால அப்புறம் எல்லாம் சுற்றி வந்துட்டாங்க. என்ன ஒன்று தெரியல, ஏன் குடிச்சேன், நீங்கள் தெரியாது ஏன் குடிச்சேன், தெரியுமா நான் இல்லை தெரியாதுண்ணா. அப்போ ஏன் குடிச்சோன்னா எல்லாம் குடிச்சிங்கன்னா நானும் குடிச்சிட்டேன். அது மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு. அது மாதிரி பையன் இன்னும் இருக்கிறான். அவன் பையன் மிலிட்ரிக்கெல்லாம் போய் வந்து எல்லாம் ஒரு விஷயம் ப்ளஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பையன் பார்த்தா பேசுவான் இருக்கிறான். ஆனால் நம்மளாம் ஃபேமிலி ஒன்றா சேர்ந்தாலே அதுவே ஒரு திருவிழா தான் சொன்னாங்க. அதுவே நம்மளாம் சில பேர்லாம் வந்து நம்ம ஃபேமிலி சேர்ந்தா தான் திருவிழா. மற்றவங்களாம் வந்து மற்ற ஃபேமிலிலாம் வந்து திருவிழா டைமில் சேர்ந்தா தான் திருவிழா. சும்மா எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாலே திருவிழா. அது ஒரு ஆத்ம திருப்தி மாதிரி வருது. சும்மா வருவோம், திடீர்னு நல்லா பார்த்த பிறகு ஆளே வேறு மாதிரி மாறிடுவோம். இப்போது நம்மளாம் இருக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து வெரி சீரியஸ்லி வி ஆர் லுக்கிங், ரமேஷ் எனக்கு இது சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் மந்த் வி ஆர் வெரி happily we are eagerly we are looking forward for Ramesh Angel's retirement function. ரொம்ப எல்லாரும் வரணும், எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணணும்ட்டு ஆசைப்படுறேன். இதுதான் சொல்லுவோம் ஜனங்கள் அந்த ஃபங்க்ஷன் பற்றி. ரமேஷ் அங்கிள் ரிட்டையர் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் அது கூட எல்லாம் கேதர் ஆகல பண்ணலாம். கேதர் ஆகலாம் பண்ணலாம். மாமி வந்து இப்போ நான் ஜனங்களை பற்றி 2 வார்த்தை பேசுவேன்.
மாமி இல்லை ஜாதகத்தில் வந்து மாமி பற்றி 2 வார்த்தை ஆனால் நான் சும்மா சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணதுனால சொல்கிறேன் இங்கே வீடு வரும்போது பெங்களூர் இஸ் டெவலப்பிங் சிட்டி இல்லையா இன்னும் வளர்ந்து தான் இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்ப பழமையான சிட்டி பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது. பெங்களூர் பார்த்து எம்ஜி நகர், எம்ஜி ரோட், சிவாஜி நகர் சிட்டி இதெல்லாம் தான் ரொம்ப பழைய சிட்டி எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் வந்து ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி வந்து அக்ரிகல்ச்சர் எம்டி ஏரியா. அப்புறமா வந்து ஜானகில் வீடு வாங்கி இந்த ஒரு ரூம் வந்து ஒரு சின்னதாக ரூம் வச்சு சைட் வாங்கி சின்னதாக ரூம் கட்டி எல்லாம் சின்ன சின்ன ரூம் கட்டும் போது எங்கள் வீடுகள்லாம் எல்லாம் இருக்கும். அப்போ வந்து தண்ணி கூட வந்து இங்கே வசதி இல்லை. அப்போ வந்து பின்னாடி வந்து தான் வந்து ஒரு இடத்துல கிணறுலேருந்து எடுத்து வருவாங்க. மாமி போய் தண்ணி எடுத்து வருவாங்க. அப்படி தான் எடுத்துன்னு வந்து பசங்களாம் குட்டி குட்டி பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி உங்களுடைய இதோட கடவுளும் வந்து ஊரியம் ப்ளஸ் பண்ணார். எல்லாமும் டெவலப் வந்து நல்லா வந்து ஃபேமிலி மாமியோட அச்சீவ்மெண்ட்டு, ஜானகியோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் விதட்டு நீங்களும் படிச்சு காட்டினீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஜானகில் எங்கள் மாமி டூயிங் திஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட். மை ஒப்பீனியன். அவர் கஷ்டப்பட்டார் சந்தோஷ். அவர் கஷ்டப்பட்டதுனால தான் இவங்களும் படிக்கிறதுக்கு முன்னே பசங்க அவர் கூட கேட்டுக்கிறோம் ஜனங்கள் கிட்ட, ஜனங்கள் ஏன் ஜனங்கள் பசங்க கட்டிடலாமா வீடு ஒரு இல்லை சந்தோஷ். பசங்க வந்து படிக்க முடியும் நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். அவன் படிப்புக்காக தான் எதாவது வேணாலும் பண்ணுவானாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே எனக்குன்ட்டு தான் ஜனங்கள் வெயிட் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் வயசு டெசிஷன் எல்லாமே இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுனா அதை வச்சு ஒரு ஆடம்பரம் பண்ணலான்ட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சிம்பிளாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பசங்களுக்கு கொடுத்த ப்ரையாரிட்டி தான். அது கூட அவர் அதுதான் கட்டல. பசங்க தான் முக்கியம் படிக்கணும். அவங்க படிச்சு முன்னாடி அதுக்கப்புறமா அவங்க படிச்சு அதுக்கப்புறமா கட்டிக்கிட்டோம். இப்போதுக்கு நம்மளுக்கு வாழலாம் அந்த வீடு அப்படின்னு தான் இன்னொரு இருக்கிறாரு. நேரம் அதுவும் வரும், கடவுள் நேரம் கொடுப்பாரு இல்லையா, பண்ணலாம். சரி, இந்த மாதிரி பேசும்போது எவ்வளோ ஞாபகம் வருது எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு என்னுடைய ரிக்வஸ்ட் அப்போ பண்ணி ஒரு ஃபினிஷிங் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இப்போ நான் வந்து எங்கள் தங்கச்சிக்கிட்ட, பப்ரு கிட்ட, எங்கள் சவிதா அலின்ட்டு எல்லாருக்கும் பாசமாக இருக்கிறேன், இவங்ககிட்ட பாசமாக இருக்கிறேன்னா அது வந்து என் கண்ணதில் ரோல் மாடலாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர். எப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிகங்கள், முதல் பெருமா, ஜானங்கள், ஜெயந்தியாக்கு, ரமேஷங்கள், ஜெயந்தியா இவங்க வந்து பாசமாக இருக்கணும்னு ஒட்டி சொல்லலை, இன்க்ளூடிங் தாத்தா ஆகணும். அவங்க வந்து பாசம் என்னாட்டு வந்து அப்படியே வாழ்ந்து காட்டினாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும். இப்போ வந்து எல்லாருக்கும் ஃபேமிலி பெருசாகிடுச்சு, நீங்கள் பெருசாகிட்டீங்க, நாங்கள் பெருசாகிட்டோம். அதனால் வந்து எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த ரோல் மாடல் வந்து எப்போதுமே நீங்கள் விட்டுறக்கூடாது. எப்போ இருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் இது இனிமேலே இருக்கணுன்றது தான் என்னுடைய ரிக்வஸ்ட். அடிக்கடிக்கு நீங்கள்லாம் பேசிக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. இது ஐம் டெல்லிங் டு எவ்ரி ஒன். இல்லை, அது நல்லது தான், நீ சொன்னது கரெக்ட் தான் கருத்து. அது நான் ஏற்றுக்கிறேன். நான் என்ன விஷயம்னாக்கா, அன்றைக்கி நம்ம ஒரே இடத்துல இருந்தோம். கேஜிஎஃப்லேருந்து எல்லாம் ஒரு பக்கத்து பக்கத்தில் பிஷாப் வீடுனா எவ்வளோ ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, ஒரு 500 மீட்டர் இருக்கும். கிட்டக்கிட்ட இருக்கும். டெய்லி ஒரு நாளைக்கு 4 முறை வருவீங்க போவீங்க. நாங்களும் உங்களுக்கு போய் குழந்தையா கொடுத்துருவோம். எல்லாம் அட்டாச்மெண்ட் தாத்தா இருந்தார். கிட்டக்கிட்ட எல்லாமே கிட்டக்கிட்ட கிடைக்கும் மார்க்கெட்லேருந்து எல்லாமே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா எல்லாம் பெரியவங்களாகி எல்லாம் கல்யாணம் ஆகி அவங்கவுங்க வேலை விஷயமா தூரம் எடுக்க வேண்டியது நிலைமை ஆயிடுச்சு. அது ஏன்னா காலத்தின் கட்டாயம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அன்றைக்கி வந்து எல்லாம் சின்ன சின்ன பசங்க, நாங்களே சின்ன பசங்க தான், 15 வயசு கல்யாணம் ஆகும், 20 வயசு ஆகும். அப்போ நீ குழந்தைய தூக்கி வச்சுன்னு எல்லாம் சுற்றுவோம். ஆனால் அது பின்னால் ஆச்சு வேலைன்னு நம்ம இங்கே வந்து இல்லை பெங்களூருக்கு. அப்போ ரமேஷ் அங்கே, நான் இங்கே ஆர்எஸ் இருக்கு அப்படியே இருந்தால் இருக்குன்னு வச்சுக்கலாம். நூறுதா கல்யாணம் பண்ணி மெட்ராஸ் கொடுக்குறாங்க, ஜெயந்தி காந்திமதிக்கு. அது மாதிரி அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கிற காரணம் வந்து அது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ வந்து எல்லோரும் சந்திக்கிற நேரம் இல்லை. நேரம் எல்லாம் வேலை அது நல்லா பிஸியாக போடுறாங்க இல்லையா. நீங்கள் வந்து அதிசயமே நம்ம செஞ்சோம். எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் எதனா ஒரு நடக்கும்போது ஒரு ஏதாவது வீட்டில் ஒரு நல்ல காலம் இருக்குமா எல்லாம் ஒன்றா சேரணும் இல்லைங்களா. அப்போ மற்ற நேரத்தில் ஒன்று அதே மாதிரி நம்ம சேரணுன்னாக்கா ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு கெட்டு கேத்தரை வைக்கணும். அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும் இல்லையா. அப்போ அது என்ன வளர்ச்சிங்க, காலத்துக்கு மாற்றம் தாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னா இல்லையா. அது மாதிரி ஆசை இதெல்லாம் இருக்குதா கூட மனசுக்குள்ளே இருக்குது எல்லாமே. இருந்தாலும் நம்ம அடிக்கடி சந்திக்கிறதுல தான் ஒன்று. இப்போ நீ ஒயிட் ஃபீல்டில் இருக்கிற இங்கேருந்து 25 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். இப்போ உங்கள் அம்மாலாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்க ஒரு இடத்துல பார்த்து, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். இப்போ எல்லாம் சொந்தக்காரங்க பார்த்து அவங்கவுங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எல்லாம் நமக்கு எல்லாம் நேரம் இல்லை. நீயும் பிஸி, நானும் பிஸி, பசங்களும் பிஸி. அதனால நம்ம அந்த அட்டாச்மெண்ட் கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே தான் இருக்குது.
அது காலத்தின் கட்டாயன்றாங்க. அதனால வந்து நம்ம அந்த கடமையை செஞ்சுன்னு போயிருக்கோம். அது இயற்கத்தில் இது அதனால அப்படியே தான் மனசுல எல்லாமே அப்படியே எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒன்றும் இதெல்லாம் இல்லை, எல்லாம் அப்படி தான் சான்ஸ் இருக்குது. இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றா இருந்தீங்க, உங்கள் வீட்லேயே அது எல்லாம் ஒன்றா 6 பேர் ஒன்றா இருந்தீங்க. இப்போ காலம் மாறுது, எல்லோரும் கல்யாணம் ஆகி தனித்தனியாக இருக்குது. சரிதா சரின்னு ஒரு இடத்துல ஆல்வின்னு அப்படி சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்படியே மாற்றம் வரும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் அப்படி தானே, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும்னு கஷ்டம் இல்லை. அதுதான் அதுதான் வேற ஒன்றும் விஷயம் இல்லை. முடிச்சிடலாம், வேற ஒன்று. தேங்க்யூ.